கரூர் அருகே கைது செய்யப்பட்டுள்ள 2 பெண் மாவோயிஸ்டுகளிடம் கியூ பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், மாவோயிஸ்டுகள் கைது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? இது குறித்து சொல்லுங்க. கடந்த 2002ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகிரியில் போலீசாருக்கும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளிடையே ஒரு துப்பாக்கி சூடு சண்டை நடந்தது. இதன் பின்னணி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் என்று கருதப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பின்னணியாக பல பேர் தலைமுறையாகியிருந்தனர். அவர்களை பிடித்துக் கொடுத்தால் 2 லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவிக்கும் நிலையில் இருந்தது. இவர்கள் பற்றி எந்த துப்பும் கிடைக்காமல் இருந்தது. இந்நிலையில் சென்னை படபடப்பை, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் படபடப்பையில் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை பார்த்த ரீனா ஜாய்ஸ் மீர் என்கின்ற ஒரு பெண்ணை நேற்று கியூபிரி போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் கரூரில் 2 பெண் தீவிரவாதிகள் இங்கு தங்கியிருந்து பதுங்கியிருப்பதாக அவருக்கு தகவல் கொடுத்தார். அதன் அடிப்படையில் கரூர் வெங்கமேடு கணக்கப்பிள்ளை தெருவில் இங்கு வீடு எடுத்து ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் கூலி தொழிலாளிகள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த சந்திரா, கலா ஆகிய இருவரை கியூ பிரிவு போலீசார் சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் கரூர் மாவட்ட கியூ பிரிவு போலீசார் அவர்களை பிடித்தனர். பிடித்து தாந்தோன்றிமலை சிவசக்தி நகரில் உள்ள கியூ பிரிவு அலுவலகத்தில் அவரிடம் நேற்று இரவிலிருந்து விடிய விசாரணை நடந்து வந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சந்திராவின் கணவர் அவர் தற்பொழுது சிறையில் உள்ளார். மேலும் கலாவின் கணவர் மாணிக்கவாசகம் என்பவர் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். இவரும் இந்த தாக்குதலில் ஒரு மூளையாக செயல்பட்டவர் என்று கருதப்படுகிறது. இவரையும் பிடிப்பதற்காக இவர்கள் எங்கு அவர் பதுங்கியிருக்கிறார், அவர் குறித்து தகவல் ஏதாச்சும் இருக்கிறதா என்பது குறித்து இவர்கள் விசாரித்திருக்கின்றனர். மேலும் கரூரை பொறுத்தவரை இது மிகப்பெரிய ஜவுளி துறை சார்ந்த ஒரு மிகப்பெரிய நிறுவன மையமாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் ஏராளமான ஒரு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இந்த டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் வேலை செய்கின்றனர். இவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள், பாலியல் தொந்தரவு, கூலி சம்பளம் குறைவு போன்ற ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இவர்களை குறிவைத்து, அந்த ஏழை பெண்களை குறிவைத்து அவர்களை மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளாக மாற்றுவதற்காக மூளைச்சலவை செய்தனர் என்பது குறித்தெல்லாம் இவர்கள் விசாரித்திருக்கின்றனர். அவருடைய விசாரணை அடிப்படையில் தற்பொழுது இவர்கள் கரூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் எண் 1 குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 தற்பொழுது இவர்கள் இருவரையும் ஆஜர்படுத்த கியூபிரி போலீசார் அழைத்து வந்திருக்கின்றனர். இவர்கள் தங்களை அழைத்து வரும்பொழுது இவர்கள் அடக்குமுறைக்கு எதிராக, தமிழக அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் மாவோயிஸ்ட் இயக்கம் வாழ்க என்று கோஷம் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எத்தனை பேர் பதுங்கி இருக்கிறதா சொல்லப்படுகிறது? இது குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? இந்த சந்திரா, கலா ஆகிய இருவரும் தற்பொழுது கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்புதான் இந்த கரூர் வெங்கமேடு பகுதியில் உள்ள கணக்கப்பிள்ளை தெருவில் வீடு வாடகைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை பற்றிய ஒரு பெரிய புரிதல் யாருக்கும் இல்லை. அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இவர்கள் யார், ஏதாவது இயக்க சேர்ந்தவர்களா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. ஆனாலும் கூட இவர்கள் இங்கு தங்கியிருப்பதை கடந்த 1 மாதத்திற்கு முன்பாகவே கியூ பிரிவு போலீசார் மோப்பம் பிடித்ததாக கூறப்படுகிறது. அவர்களை கரெக்டாக இவர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கும் வேளையில்தான் இவர்கள் நேற்று கையும் களவுமாக பிடிபட்டிருக்கின்றனர். இவர்கள் கூட யாரும் இருந்தனரா என்பது குறித்தும் இந்த விசாரணையில், நீண்ட விசாரணையில் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை தவிர வேற யாரும் இல்லை என்பதுதான் தற்போதைய தகவல். மேலும் இவர்கள் வேற யாரையாவது தீவிரவாதியாக மூளைச்சலவை செய்திருக்கின்றனர், மேலும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் முகாமாக கரூர் மாவட்டம் மாறியிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஒரு மிகப்பெரிய விசாரணை நடந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் சில தகவல்கள் கிடைத்திருப்பதாக குயிபுரி போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன் அடிப்படையில் தற்பொழுது நீதிமன்ற காவல் முடித்த பிறகு இவர்களை போலீஸ் காவலில் எடுத்து ஒரு மிக நீண்ட விசாரணை நடத்தி இவர்கள் கூறும் தகவலின் அடிப்படையில் இன்னும் ஏராளமான பேர் கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.